Hi guys, welcome to SP Girls YouTube channel. நான் உங்க பிரசாந்த். வெல்கம் டு எங்கட SP Girls YouTube channel. நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு ஒரு நல்ல நியூஸ். எங்கட சேனல் 400 சப்ஸ்கிரைபர் தொட்டிருக்கு. முதல்ல உங்களுக்கு ரொம்ப நன்றி. இப்போ ரீசெண்ட் டைம்ல தான் எங்க சேனல் திறக்கப்பட்டுச்சு. இவ்வளவு பெரிய சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்க சேனல் மேலும் வளர உங்களோட ஆதரவு சப்போர்ட் ரொம்ப முக்கியம் எங்களுக்கு. புதுசா வந்த வியூவர்ஸுக்கு நான் ஒன்று சொல்ல ஆசைப்பட்டிருக்கேன். எங்க சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. நாங்க போடுற புது அப்டேட்ஸ் புது இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷனா சேர எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்னைக்கு நாங்க எங்க வீடியோல அதுவும் SP Girls யூடியூப் சேனல்ல நாங்க என்னத்தை பார்க்க போறோம்னு சொன்னா, தமிழ் சினிமால முன்னணி நடிகராக திகழும் நம்ம சூர்யா அண்ணா தனது திறமையான நடிப்பின் மூலம் ஒரு ஏராளமான ரசிகர்களை கொண்டிருக்காரு. தன்னுடைய ரீசன்ட் படமான கங்குவா பெரிய எதிர்பார்ப்புடன் வெளியான போதிலும் அவர் எதிர்பார்த்த வெற்றியை அந்த டைம்ல அவர் பெற முடியல. இதன் பின்னணியில் அவர் மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்ப வேண்டும் என்பது அவரது ரசிகர்களின் ஒரு எதிர்பார்ப்பா இருக்குது. இந்த சூழ்நிலையில அவர் பிரபல இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல ஒரு புதிய ரெட்ரோ படம் நடிச்சிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட நடிச்சு முடிஞ்சு இப்ப டப்பிங் டைம்ல இருக்கிறாரு. சூர்யாவோட இந்த புதிய படம் மே 1 ரிலீஸ் ஆகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. படத்துல அவருக்கு ஜோடியாக பூஜா ஹெக்டே நடிக்க ஜார்ஜ், ஜெயராம், நாசர், பிரகாஷ் ராஜ், கருணாகரன், நந்திதா தாஸ் உள்ளிட்ட ஒரு ஃபேமஸான நடிகர் கூட்டமே ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சு வராங்க. இந்த படத்துல இந்த படத்தை இயக்குறதே ஸ்டோன் பெஞ்ச் கிரியேஷன்ஸ் தான் மற்றும் அவங்க சூர்யாவோட 2D என்டர்டைன்மெண்ட் கூட. ரீசெண்ட் டைம்ல இந்த படத்திற்கான டப்பிங் பணிகள் முடிந்திருக்கு. அதை நிரூபிச்சு காட்டுற விதமா தான் டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு சிறப்பான வீடியோ ஷேர் பண்ணியிருக்காரு. இதுல சூர்யா ரெட்ரோ டப்பிங் முடிஞ்சது கட் அண்ட் ரைட்னு கூறுறாரு. அருகில பக்கத்துல கார்த்திக் சுப்ராஜ் நின்னுகிட்டு இப்படியான சூழ்நிலையிலும் இருவரும் மகிழ்ச்சியோடு இருக்கும் புகைப்படத்தையும் ஜிபில் இப்ப ரீசெண்ட் டைம்ல போய்கிட்டு இருக்குல்ல ஜிபிலி ஸ்டைல்ல மாற்றி ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ தான் இப்ப சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிருக்கு. ரசிகர்கள் இதை பார்த்து மிகுந்த ஒரு உற்சாகத்துடன் படத்தை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்காங்க. நானும் கூட தான். இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் என்றால் நம்ம ஒரு குறிக்கோளா நினைவுக்கு வருவது தனித்துவமான கதைக்களம் மற்றும் ஒரு அழுத்தமான காட்சி இருக்கும் அவருடைய ஒவ்வொரு படத்திலையும். சொல்ல போனா ஜிகதண்டா, மெர்க்குரி, பேட்ட போன்ற படங்களை நீங்க பாத்தீங்கன்னாலே எல்லார மனதிலும் ஒரு சிறப்பான இடத்தை பிடிச்சிருக்கு. மேலும் அவர் ரஜினிகாந்த், விஜய் சேதுபதி உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடன் இணைந்து வெற்றி பெற்றவர். இந்த ரெட்ரோ படத்திலும் ஒரு வித்தியாசமான கதை இருக்கு நம்பப்படுது. ஒரு விறுவிறுப்பான திரைக்கதை மற்றும் பிரபாதமான ஒரு காட்சியில் இருப்பதாக நம்ம ட்ரெய்லரே சொல்லியிருக்கோம், பார்த்திருக்கிறோம். அதை ரிவ்யூ பண்ணிருக்கோம் எங்க யூடியூப் சேனல்ல. அதையும் மறக்காம பாருங்க. இந்த படத்தை ரசிகராகிய எங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொன்னா, சூர்யாவோட கடைசி சில படங்கள் பெரிய அளவுல வசூல் சாதனை செய்யல என்றாலும் இந்த ஒரு புதிய படம் அவருக்கு ஒரு கம்பேக் கொடுக்கும், வெற்றியை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுது. நமக்கு தெரியும் சூர்யாவோட ஹார்ட் ஒர்க் எப்படி இருக்கும். வர்ணமாயிரம் படத்துல இருந்து இந்த படத்துல கார்த்திக் சுப்ராஜாவின் தனித்துவமான ஸ்கிரீன்ஷாட், நவீன தொழில்நுட்ப காட்சிகள், 80s மற்றும் 90sல மெருகூட்டப்பட்ட காட்சிகள் இருக்குது. சூர்யாவின் பவர் பேக் நடிப்பு போன்ற அம்சங்கள் இந்த படத்துல பார்க்க முடியும் நம்புறேன். மேலும் ரசிகர்கள் அதிகம் எதிர்பார்க்கும் விஷயங்கள்ல சூர்யா, பூஜா ஹெக்டே ஜோடி, ஒரு பிரமாதமான பின்னணி இசை, சந்தோஷ் நாராயணன் அவற்றின் வித்தியாசமான ஸ்டைல் கொண்ட கதையம்சம் இருக்கும்னு நம்பப்படுது. இப்ப ரீசெண்ட் டைம்ல இந்த ட்ரெண்டா இருக்கு. இந்த வீடியோ பார்த்து ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, சூர்யா கார்த்திக் சுப்ராஜா கூட்டணி எப்போ வெற்றி பெறும் நம்புறாங்க. படத்துக்கு அப்புறம் இணைந்த இன்னொரு மாஸ் படம் இதுதான் சொல்றாங்க. சூர்யாவின் கம்பேக் படமா கூட இருக்கலாம். இது போன்ற நேர்மையான விமர்சனங்கள் படத்தின் மீதான எதிர்பார்ப்பை மேலும் இன்க்ரீஸ் பண்ணிருக்கு. இப்ப தமிழ் சினிமா எடுத்துக்கிட்டீங்கன்னா புது டெக்னாலஜியோட அவங்க அப்டேட் பண்ணிட்டு வராங்க. இந்த காலகட்டத்துல நம்ம தமிழ் சினிமால ஒரு சூர்யா ஒரு தனித்துவமான நடிகராக மாறிக்கிட்டு வராரு. அவருடைய திறமை, நடிப்பு, மேற்கொள்ளப்படும் அதை அசைக்க முடியாத முயற்சிகள் மற்றும் ரசிகரிடம் கொண்டிருக்கும் மீட்பு தன்மை அவர் எப்போதும் ஒரு முன்னணியில வச்சிருக்கு. கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல உருவாகும் இந்த ரெட்ரோ படம் ரசிகர் மத்தியில ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பதுல எந்த சந்தேகம் இல்ல. மே 1 கன்ஃபார்ம் இந்த படம் வெளியாகும். அது மட்டும் இல்ல, இந்த தமிழ் படம் மறக்க முடியாத ஒரு படமாக இருக்கும் என எதிர்பார்க்கலாம். தமிழ் சினிமா கிட்டத்தட்ட தொடர்ந்து புதிய முயற்சிகளை மேற்கொண்டு வராங்க. அவரது ஒவ்வொருத்தோட படத்தை நீங்க எடுத்துக்கிட்டாலும் ஒரு திரைப்பயணம் பல்வேறு முடிவுகளை சந்தித்தாலும் அவங்களது நம்பிக்கை, தன்னம்பிக்கை மற்றும் சிறந்த கதைகள் தேர்வு செய்வது, அவங்களோட இருக்க நுண்ணறிவு அவங்களை மிகப்பெரிய உயரத்திற்கே கொண்டு செல்லும் சொல்லலாம். உதாரணத்துக்கு நம்ம விஜய் எடுத்துக்கலாம், தல அஜித் எடுத்துக்கலாம், சிவகார்த்திகேயன் எடுக்கலாம், விக்ரம் எடுக்கலாம், சூர்யா எடுக்கலாம், இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். தனுஷ், சிம்பும் இந்த லிஸ்ட்ல இருக்காங்க. இந்த படம் வெற்றி பெறுவதை பொறுத்து சூர்யாவின் கரியர்ல ஒரு மைல்கல்லாக அமையக்கூடிய ஒரு திருப்பு முனையாக இது இருக்கும் என்பதுல சந்தேகம் இல்ல. காய்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம SP Girls யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. எல்லாம் நல்லா இருக்க நான் பிரார்த்திக்கிறேன். அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரசாந்த். பாய்.